கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு புது வீடு அண்டர் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. எல்லாமே முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். 28 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு, 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வரும். உங்களுக்கு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். படிக்கட்டு வந்து வெளியில் வச்சுருக்காங்க. மாடிக்கு போகிற படிக்கட்டு வெளியில் வச்சுருக்காங்க. அதனால் இன்னொரு ஃப்ளோர் வந்து நீங்கள் தாராளமாக கட்டலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. 30 அடி ரோடில் இருக்குது. மேலே நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க. நல்லா வந்து ஹைட்டு, ஒரு சின்ன கார் பார்க் நிறுத்தலாம். இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரோசஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டாய்லெட்டாக ஃபீச்சரில் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுக்கறதுல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் துணி இங்கே துவைச்சதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃப்ளோரில் வந்து டைல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து தெருக்குத்து வரும். பட் ஆனால் தெருக்குத்து கணக்கில் வராது. ஏன் அப்படின்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் தான் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் ரோடு போகும். உங்களுக்கு இது வந்து வீடு வந்துட்டு என் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வச்சுருக்காங்க. வாஸ்துபுரம் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் லைட்டு, பார்க்கிங் லைட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா கொஞ்சம் சுற்றி வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. மழைக்கு வந்து இங்கே இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கல. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நான் எல்லாம் விசாரிச்சினேன். ரோட்டில் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி நின்றுருக்கு அந்த பக்கம். இந்த சைடில் வந்து கிடையாது. உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீ குட்டில் டோரு, இப்போ சேஃப்டிக்காக இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் ஒன்று. நல்ல டோர் வந்து நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ தான். உள்ளே வந்தோடனே ஒரு ஹால், நல்ல டிவி யூனிட் நல்லா பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ப்ளஸ் கபோர்ட்ஸ் எல்லாமே அவரே பண்ணி தராரு. நல்ல ஒரு லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. கீழேயும் ஸ்டோரேஜ், மேலேயும் ஸ்டோரேஜ். இங்கே நீங்கள் வந்து பூச்சி ரூம் மாதிரி பண்ணியிருக்காரு. இதே நீங்கள் பூச்சி ஸ்டாண்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த டோரில் வந்து நல்லா வந்து டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் நல்லா போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. காம்பேக்ட்னு ஒரு ஃபேமிலிக்கு வீடு வேணும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். புது வீடும் கூட. இன்னொரு மெயின் பாயிண்ட்டு, இப்போ சென்னையில் வந்து தண்ணி நிற்காத ஏரியா தான் எல்லாம் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஏரியா. இங்கேருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு. குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு. கிச்சன், ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஸ் வந்து இதுலேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்ட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. கீழெல்லாம் கபோர்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே காமன் பாத்ரூம். இந்த இடத்துல இந்தியன் டைப்பு காமன் பாத்ரூம். டைல்ஸ் வந்து ஒரு 8 அடிக்கு மேலே டைல்ஸ் போட்டுருக்காங்க. நல்ல ஹைட்டு. இது வந்து ஒரு பெட்ரூம். சின்ன பெட்ரூம் தான். சில்ட்ரன்ஸ் ரூமாவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரூம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை ஸ்டடி ரூமாவோ, இல்லை நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ஆஃபீஸ் ரூமாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு பெட்ரூம் நீங்கள் வந்து பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதே ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காரு. மேலே ஸ்டோரேஜ். இங்கே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதில் வாட்ரோப் நீங்கள் பண்ணலாம். அடிஷனலாக வாட்ரோப் இடம் இருக்குது. வாட்ரோப்பும் பண்ணிக்கலாம். இங்கே பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்பு. மேலே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ரூப் வரைக்கும் வந்துட்டு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டைல்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு காம்பாக்டான ஒரு வீடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ஃபேமிலிக்கு சொல்லலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல பில்டரும் கூட ஒரு. இப்போலாம் வீடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேட் எல்லாமே 1 crore மேலே தான் போயிட்டுருக்கு. அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டே வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டே அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. இவரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 lakh கோட் பண்ணியிருக்காரு. 78 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படும் வந்து கொடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.